ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ஒரு ஹாப்பி நியூஸ் தான். பட் ஆனால் இப்போ ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் போயிட்டுருக்கு சுச்சுவேஷன். பட் என்னங்க நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி ஓட் போட சொல்லுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாட்டா ட்ரீம் லவர். ஸோ அதுக்கான அவார்ட் அதுக்கான ஓட்டிங் போயிட்டுருக்கு. February 15th வரைக்கும் ஓட் போடலாம். எவ்ரி 10 minutes ஓட் போடலாம் அப்படின்ற மாதிரி அதோட பேஜ்லேயே போட்டிருப்பாங்க. 5 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்காவோட இது இருக்கும். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க. ஆல் சேனல்ஸ்லேயுமே அந்த பேர்ஸ் போட்டிருப்பாங்க, இண்டிவிஜுவல்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ 4 இம்பார்ட்டன்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ட்ரீம் லவர், மேல் ட்ரீம் லவர், ட்ரீம் க்ரஷ் ஃபீமேல், ட்ரீம் க்ரஷ் மேல். ஸோ ஃபேவரட் கப்பல் ட்ரீம் லவர் 2025 ஃபேவரட் கப்பல், அதாவது ட்ரீம் லவரோட ஃபேவரட் கப்பல். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டிங் போயிருக்கு நான் அசஃப்ரஃப் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஓட் போட்டு தான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஒரு இதில் நம்மளுக்கு சுவாமி லீடிங்கில் இருக்காங்க, மற்ற எல்லாமே லீடிங்கில் இல்லை. அதேமாதிரி பேரில் லீடிங்கில் இருக்காங்க. அதுமாதிரி நம்ம லக்ஷ்மி பிரியா பார்த்திங்கன்னா லீடிங்கில் இருக்காங்க ஒரு இதில். ஸோ என்னென்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபீமேல் ட்ரீம் லவரில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பிரியா 72,000 ஓட்டிங்கில் இருக்காங்க. நம்ம ஸ்வாதி இருக்காங்க இல்லையா, 69,000 ப்ளஸ் ஓட்டிங்கில் இருக்காங்க. ஒரு 3,000 ஓட்டிங்கில் தான் லீடிங்கில் இருக்காங்க நம்ம எல்பி. ஸோ இன்னும் ஓட் போட்டுகிட்டே இருங்க. ஓட் போடுறது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். தனியாக உங்களுக்கு தெளிவாக வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மேல் ட்ரீம் லவரில் பார்த்திங்கன்னா நம்ம திரவியம் 1,16,000 ஓட் வேறு லெவலில் ஓட் வாங்கிட்டார். பட் அவருமே எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹீரோ தான். பட் இதில் சுவாமிக்கு நம்ம நிறைய ஓட்டு போடணும், அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ சுவாமி பார்த்தா 55,000 ப்ளஸ் ஓட்டில் தான் இருக்காங்க. அடுத்த ட்ரீம் க்ரஷ் ஃபீமேல் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்பி 52,000 ஓட்டில் இருக்காங்க. அப்புறம் மனிஷா இருக்காங்களே, சிங்கப்பெண்ணை ஹீரோயின், அவங்க 75,000 ப்ளஸ் ஓட்டில் இருக்காங்க. ஸோ இதில் மனிஷா இருக்காங்க. ஸோ இதில் நம்ம எல்பியை வின் பண்ணிக்கிறது நிறைய ஓட்ஸ் போடணும். ட்ரீம் க்ரஷ் மேலில் பார்த்தீங்கன்னா சுவாமி மட்டும் ரொம்ப நல்ல லீடிங்கில் இருக்காங்க, நல்ல லீடிங்கில் இருக்காங்க. 78 ப்ளஸ் ஓட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நியர்பை யாருமே இல்லை. கன்ஃபார்மாக சுவாமிக்கு ஓட்டு இருக்குது. பட் நம்ம லெதாஜிக்கில் விட்டுறக்கூடாது. ஏன்னா எவ்ரி 10 minutes ஓட்டு போட முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ நிறைய பேர் ஓட் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் ஓட் போட்டுருங்க. நானும் ஓட் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் இதுக்கு டிலே 2 டேஸாக ஓட்டிங் போயிட்டுருக்கு. நான் போட்டேன், பட் வீடியோ தான் ஷேர் பண்ண முடியல. என்னால் ஷேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு கடைசியாக ஷேர் பண்ண முடியல. பட் இந்த டைம் எவ்வளோ டைம் வந்தாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணணும்னு சொல்லி இந்த டைமில் நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஃபேவரட் கப்பிள் ட்ரீம் லவர் 2025 பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. நம்ம வீக்கா 82,000 ப்ளஸில் இருக்காங்க. மூன்று முடிச்சில் நம்ம நந்தினி அண்ட் சூர்யா நந்தினி இருக்காங்களே, அந்த பேர் 76 ப்ளஸ் வாங்கியிருக்காங்க, 76,000 ப்ளஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ஓட்டிங் தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ இதுக்குமே நம்ம நிறைய ஓட் போட்டு நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓட் போடுங்க. கலாட்டா ட்ரீம் லவர் ஓட் 2025 போட்டு நீங்கள் நார்மலாக க்ரோமில் சர்ச் பண்ணாலே அங்கே அவங்களோட இது காமிக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனாலே ஓட்டிங் காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண நம்ம ஓட்டிங் மட்டும் போட்டால் போதும். கீழே உங்களோட நேமும் மொபைல் நம்பர் மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. மெயில் ஐடி இல்லாமல் நேமும் மொபைல் நம்பரும் போட்டாலே உள்ள உங்களுக்கு ஓட் எடுத்துக்கும். அந்த ஓட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா 10 minutes வரைக்கும் அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. திருப்பி 10 minutesக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் அந்த பேஜில் போய் ஓட் போடலாம். ஸோ இதான் ஓட்டிங் முறை. உங்களுக்கு ஓட் போட தெரியல, நான் இது சொல்லி உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள். ஓட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக தெளிவாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக தான் போகும். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் உங்களுக்கே புரியும் கிளியராக. ஸோ இன்னும் கிளியராக வேணாலும் உங்களுக்காக வீடியோ ஷேர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். தயவுசெய்து ஓட் போட்டு நம்ம வீக்காக வின் பண்ண வைங்க. திஸ் இஸ் மை ரெக்வஸ்ட். பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முயற்சி செஞ்சுட்டே இருக்கும். February 15 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி ஓட் போட வைங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.